தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். முதல்ல பேசின அன்பு சகோதரர் இளவல் சபீர் சொன்னார், இப்போ இளைஞர் அப்படிங்கிறத இளைஞர்களை நோக்கி திமுக செல்வதே மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு அவரை பார்த்து பயந்துதான் அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னார். திருவாளர் விஜய் அவர்கள் பிறந்த ஆண்டு 1974. 1968 ஆண்டே இளைஞரணியை தொடங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால ஏதோ விஜயை பார்த்து நாங்க இளைஞரணிக்கெல்லாம் போகல, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இளைஞரணியை கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இளைஞர்கள் இன்றைக்கு திமுக பக்கம் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப நாள் இல்ல சகோதரரே, மிகச் சமீபத்தில் தான் திருவண்ணாமலையில் 1,35,000 இளைஞர்களை திரட்டி, அவங்க தொண்டர்கள் கூட இல்ல. நீங்க பாருங்க, நான் ரொம்ப கண்ணியத்தை காப்பாத்தின தம்பிகளா. நீங்க கூட கூட பேசுனீங்கன்னா எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு, அதை நான் காட்டினேன்னா நீங்க யாருங்க இருந்து பேச முடியாது. நான் அந்த லெவலுக்கு நான் எல்லாருடைய கருத்தையும் மதிக்கிறேன். அவங்க பேசி அமர்கின்ற பொழுது கரவொலி எழுப்புகிறேன், அவர்கள் பேச வருகின்ற பொழுது கரவொலி எழுப்புகிறேன். ஜனநாயகத்தின் மாண்பை காப்பாற்றுகிறேன் நான், சரியா? அந்த கண்ணியத்தோட நீங்களும் இருக்கணும். என் கருத்தில் நீங்கள் மாறுபடுவதற்கு உரிமை இருக்கிறது. அதை மீண்டும் அடுத்த சுற்றில் அவங்க பேச போறாங்க, சரியா? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை கமெண்ட் அடிச்சீங்கன்னா நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் தம்பிகளா உட்காருங்க அமைதியா, சரியா? இந்த உருட்டல் மரத்தெல்லாம் அங்க இருக்க கூடாது, அமைதியா உட்காருங்க. திருவண்ணாமலையில 1,35,000 பேரை திரட்டினார்கள் அல்லவா? அவர்கள் தொண்டர்கள் அல்ல, வெறும் நிர்வாகிகள், அதுவும் வடக்கு மண்டலம் மட்டுமே. அதுல இன்னொன்னு நான் அடிக்கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அது அன்பு தம்பி தாவேக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு 1,35,000 பேருக்கும் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. ஒரு நாற்காலி கூட உடையல தம்பி. ஆடு மாடுகளை போல பட்டியல் அடைப்பதை போல நீங்கள் ஈரோட்டில் அடைத்தீர்களே மக்களை. நீங்கள் சமூக நீதி சுயமரியாதையை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சார், அப்புறம் ரமேஷ் பேசுகின்ற பொழுது மதச்சார்பின்மை குறித்து பேசினார், திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசினார். இப்ப இவங்க தலைவர் அறிக்கை போட்டிருக்கிறாரான்னு அவருடைய ட்விட்டரை தேடி 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 பார்க்கிறேன். நான் லென்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்த்தேன், வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதில் அவங்களுடைய இவர் போட்டிருக்கிறார், அவரை பாராட்டும், அதை நம்ம போய் சொல்லக்கூடாது. நிர்மல் குமார் ஒரு பதிவு போட்டுக்கிறார், நல்லா கவனிச்சுக்கங்க. இவங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு பதிவு போட்டுக்கிறார். அவர் என்ன பொறுப்பில் இருக்கான்னு தெரியல, மன்னிக்கணும். பொதுச் செயலாளர்னு சொல்றேன், நீங்க என்ன பொறுப்பு நீங்க பாத்துங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக, நல்லா கேளுங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. எங்க நடக்குது தாக்குதல் சம்பவம்? அமெரிக்காலியா, ஆப்பிரிக்காலியா, அண்டார்டிகாலியா? ஐயா சொல்ல மாட்டாரு. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. இந்த சமூக விரோத செயல்களை செய்வது யார்? அதை சொல்ல மாட்டாரு. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது, அந்த நபர்கள் யாரு? சொல்ல மாட்டாரு. எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா, யார் நடவடிக்கை எடுக்கணும் அதையாவது சொல்லுங்க, அதுவும் சொல்ல மாட்டாரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் தம்பி. இது ஒரு அறிக்கை, இது ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை. பாஜக, அதாவது வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, பிரகாஷ்ராஜ் கேட்பாரு, என்னடா முகத்தை மட்டும் வெறப்பா வச்சிருக்க, கீழே கிடுகிடுன்னு ஆடுது அப்படிங்கிற மாதிரி. பேஸ்மெண்ட் வீக்கு, நீங்க சத்தமா பேசுறதுனால உண்மை ஆயிராது, எல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நீங்க போதை இல்லா தமிழகம், ஆதவர்ஜுனா சொல்றாரு, எனக்கு மதுபானம் விற்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை, அதை கவர்மெண்ட் விற்க கூடாது, தனியார்ட்ட கொடுத்துருங்க. தனியார்ட்ட, அத தனியார்ட்ட. கருப்பன் குசும்புக்காரன் ஒரு படத்தை சொல்லுவோம்ல, கருப்பன் குசும்புக்காரன் ஜாக்கி செட்டிக்கு அடி போடுறாங்கிற மாதிரி அவர் டாஸ்மாக அவர் நடத்துறதுக்கு அடி போடுறாரு. அரசு நடத்தக்கூடாது, எங்க கிட்ட கொடுத்துருங்க, தனியார்ட்ட. எது தனியார்ட்ட கொடுத்து நீங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதா? போதையில்லா தமிழகம் என்று சொன்னால் கருத்தியெல்லாம் மாறுபட்டாலும் நாம் தமிழர் சொல்லிக்கிறது. அறவே பூரண மது விலக்குன்னு பேசுறாங்க. ஐயா ராமதாஸ் பேசுகிறார், அது உரிமை, அவங்க பேசுறாங்க, அதை சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? சரி, இதே கருத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில் போய் பேசினார், அங்க போய் பேசினாரா? பேச மாட்டாரு. சரி, அதை விட்டுருங்க. அப்புறம் சமூக நீதி, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்களா? ஒடிசால, பீகார்ல, மற்ற பீகார் எல்லாம் சுட்டி காட்டினாரு. பீகார்ல தீர்ப்பு ரொம்ப தெளிவா வந்திருக்குது.
சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ரெண்டு இருக்கு. ஒன்னு சர்வே, இன்னொன்னு சென்சஸ். சர்வே எடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. பட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. சென்சஸின் அடிப்படையில் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். சர்வேவின் அடிப்படையில் நலத்திட்டங்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. நீங்க அந்த விழாக்களையும் கொஞ்சம் பார்க்கணும். நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சென்னையில நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்துச்சு. ரத்தமும் சதையுமாக அந்த மாணவ மாணவிகள் வந்து நின்று சாட்சியம் சொன்னார்கள். அதுல ஒரு மாணவி பேசுறா, எங்க வீட்டுல 2 பொண்ணை படிக்க வச்சு என்ன செய்ய போறேன்னு எல்லாரும் எங்க ஊர்ல கேள்வி பேசுறாங்க. சின்ன கிராமம், திருநெல்வேலி மாவட்டம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். எங்க அம்மாவுக்கு காது கேட்காது. 1000 ரூபாய் என்ன செய்யும் என்று கேள்வி செய்கிறீர்களே, அந்த தங்கை சொல்கிறாள், இந்த 1000 ரூபாய் சேர்த்து வச்சு எங்க அம்மாவுக்கு நான் காது கேட்கும் கருவி வாங்கினேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எனக்கு பயிற்சி அளித்தார்கள். நான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மாதம் 80,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறேன். இந்த அரங்கில் என் தந்தையை மேடை கலைத்து அந்த ஊதியத்தை, முதல் மாத ஊதியத்தை அவர் கையில் கொடுக்கிறேன் என்று அந்த தங்கை கண்ணீரோடு சொன்னபோது ஒட்டுமொத்த அரங்கமும் கண்ணீரால் ஆழ்ந்தது. இப்படி நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களால் பலன் பெற்று படித்து மிகப்பெரிய நிறுவனங்களில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் நன்றியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள். நிச்சயமா ஆதரிப்பாங்க. இல்ல, அந்த ஆதரவு இல்லங்கிறதுனால தான் ஒயிட் வித் எம்கேஎஸ் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல சார். நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறதே விஜய்க்கு பயந்து தான். எல்லாமே விஜய்க்கு பயந்து தான் சார் அந்த நாட்டில் நடக்குது. எல்லாமே விஜய்க்கு பயந்து தான் நடக்குது. எல்லாமே. ஆனா அவர் பயங்கர தைரியசாலி. ஏதாவது பிரச்சனைனா பனையூருக்குள்ள போயிடுவார். சார் நான் என்ன சொல்றேன், ஒன்னும் இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி அஜிதா, தூத்துக்குடி மாவட்டம், அவளுக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. நீங்க பொறுப்பு கொடுக்கறது யாருக்குங்கிறது உங்க கட்சியோட முடிவு, அதுக்குள்ள நான் தலையிடல. அவங்கள வந்து பொறுப்பு கிடைக்கலன்னா அவங்க வராங்க. உங்க தலைவரை பார்க்க முடியல, பொதுச் செயலாளரை பார்க்க முடியல, கட்சி ஆபீஸ்க்கு போனா கட்சி ஆபீஸ் பூட்டி இருக்கும். சரி, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவரை பிடிச்சா பனையூர்ல தான் பிடிக்க முடியும், இவரை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டார் தலைவர், பனையூர்ல கேட்ட போடுறான்னு எல்லாரும் வந்து பனையூர் வாசல உட்காந்துட்டாங்க. சார் அந்த கார் வருது சார், உங்க கட்சி பெண்மணி தானே, அவங்க நிக்கிறாங்க, காரை ஏத்திக்கிட்டே இருக்காங்க சார். கொஞ்சம் விட்டா அந்த பெண்மணி மேல காரை ஏத்திருப்பாங்க. அந்த அம்மா நகண்டுக்குச்சு, கார் உள்ள போயிடுச்சு. இறங்கி ஒரு வார்த்தை, ஏமா என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் பேசுவார்னு சொல்லணும்ல, பேசல, இவர் உள்ள போயிட்டாரு. இவங்க எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து போராட்டம். இவங்க பொதுச் செயலாளர் வருவாருன்னு எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. பொதுச் செயலாளர் புறவாசல் வழியா எகிரி பிடிச்சி ஓடுறாரு கார்ல. நீங்க என்னன்னா எல்லாமே விஜய்க்கு பயந்துங்கிற அதை விட்டுருங்க, நாட்டில் நடக்கிற எல்லாம். ஆனா இப்போ இவ்வளவு பிரச்சனை, அவங்க இப்ப தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள். நான் தற்கொலை சிந்தனை ஆதரிப்பதில்லை, அது தவறான முடிவு, அரசியல் அந்த மாதிரி சென்டிமெண்ட். ஆனா அந்த பெண்மணி மட்டும் இல்லை, இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. விஜய் மலேசியா பறந்துட்டாரு. ஆனா அவர் சொல்வார் எல்லாம் நமக்கு பயந்தான்னு. ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்குனராக இல்லாமல் இருந்திருந்தால், கற்பனை பண்ணுங்க, ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்குனராக இல்லாமல் இருந்திருந்தால், திரு விஜய் அவர்கள் லயோலா காலேஜில் படிக்கிறார், பாதியில் அவருக்கு கல்வி தொடர விருப்பம் இல்லை, அதெல்லாம் நான் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல, அவருக்கு எனக்கு படிக்க பிடிக்கல, அல்லது படிப்பு வரலன்ட்டு அவர் வெளில வந்துட்டார். அவர் தான் நீ கல்வியில் தமிழ்நாடு சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அதை விட்டுருங்க, அது வேற ஒரு தலைப்பு. பட் அவர் வந்துட்டாரு. அவங்க அப்பா சொல்றாரு, நான் லயோலா காலேஜ் ஃபாதர் கைலகாலில் இருந்து சீட்டை வாங்கினேன், படிப்பு ஏறலன்னு. விஜய் வந்துட்டாரு. இப்ப பையனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு இருக்குது. எப்படியாவது பையனை உருவாக்கணும். அவர் இயக்குனர், வாய்ப்பு கேட்டு 1000 இளைஞர்கள் வெளியில நிக்கிறான். நல்லா நடிக்கக்கூடிய இளைஞர்கள் 1000 பேர் வெளியில இருக்கான். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தாம் பையன் ஆளாக்கணும்ட்டு என்ன செஞ்சாரு, கடனுடனே வாங்கி அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து தயாரிச்சு படம் எடுக்கிறாரு. அது சரியா வெற்றி அடையலன்னு திரு விஜயகாந்த் அவர்களை துணைக்கு வச்சு அப்படிலாம் படம் எடுத்து உங்க பையனை ஆளாக்கி விடுறீங்க. இன்னைக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்க, ரசிகர்கள் சேர்ந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகட்டும், நாட்டாளத்தான் வந்து நிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், உள்ளபடியே நீங்கள் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மகனாக ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப விஜய், நான் ஒரு நிமிஷம், நான் வர நான் முடிச்சிடறேன். ஆனா நான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். கிளைமேக்ஸ். எஸ்.ஏ. சந்திரசேகர் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் விஜய் என்ற நடிகர், நல்ல அண்டர்லைன் பண்ணிக்க, விஜய் என்ற நடிகர் மக்களால் கொண்டாடப்படுவதற்கு, ஒரு தலைமுறையால் கொண்டாடப்படுவதற்கு, எஸ் ஐ அக்ரி வித் தட், ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் அல்லவா, அதற்கு காரணம் விஜயோடைய திறமை. ரைட்டா? அப்ப வெறும் அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணாதனால அவர் வெற்றி பெறல. எந்த தலைவர்களாக இருந்தாலும் அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால வெற்றி பெற்று விட முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் 1/2 நூற்றாண்டு கால உழைப்பு அவர் அங்க நிப்பாட்டி இருக்குது. இந்த அளவுல ஜென்சி தலைமுறையை பத்தி நான் லாஸ்டா ஒன்று சொல்லிடுறேன். எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திமுக இருப்பவர்கள், திட்டங்களால் பலன் பெற்றவர்கள் திமுகவை ஆதரிப்பார்கள். கருத்தியலால், திராவிடம் என்ற கருத்தியலோடு எங்களுக்கு முரண்பாடு என்று
அண்ணன் திரு சீமான் அவர்கள் வாதத்தை ஏற்று அவரை ஆதரிக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையிலும் ஒரு செக்டார் இருக்கு. அவங்க சீமான் அண்ணனை ஆதரிப்பாங்க. மதவாதத்தால் ஈர்க்கப்பட்ட ரொம்ப சின்ன அளவு, மதவாதத்தால் ஈர்க்கப்பட்டது ரொம்ப சின்ன அளவு, அவங்க பாஜக இருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தின் நீட்சியாகவே அதே சமயத்தில் திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய ஒரு ஜென்சி தலைமுறை ஒரு சிறிய அளவுல அல்லது பெரிய அளவுல அதில் அவர் மாறுபடுவாரு. எல்லா தேர்தல் ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம். அதிமுக இருக்கிறாங்க, ரைட், எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாத்திலும் இருக்கிறாங்க. இப்ப ஜென்சி தலைமுறை எல்லா கட்சியிலும் இருக்குது, தாவேக்காலும் இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கும் தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஜென்சி தலைமுறையும் போய் தேட்டர் அடிச்சு உடைக்கிறது இல்லை. ஒரு உங்க தலைவர் படம் தானே, தேட்டர் அடிச்சு உடைச்சு ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. மாநாடு போட்டா சேர் அடிச்சு உடைக்கிறது இல்லை. சரியா? தன்னுடைய பிள்ளை இறந்து போன பிறகு, தான் பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை மாண்டு போன பிறகு, பரவாயில்ல என் பிள்ளை செத்து போச்சு ஆனா விஜய பக்கத்தில் பார்த்தேன்னு எந்த தலைமுறையும் சொல்லாது, எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்ல மாட்டார்கள். இப்படியான ஒரு தலைமுறையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. படின்னு சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. புஷியானந்த் சொல்றாரு, லீவு தரலைன்னா வேலையை விட்டுட்டு வாங்குறாரு மாநாட்டுக்கு. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம், ஆனா நான் எக்ஸாம் முக்கியம் இல்ல, நான் விஜய பார்க்க வந்திருக்கிறேன்னு ஒரு தம்பி பேசுறான். ஜென்சி தலைமுறை எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் விஜய் பின்னால் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை விஜய்க்கு மட்டும் ஆபத்தல்ல, தமிழ்நாட்டிற்கே ஆபத்து, இந்தியாவிற்கே ஆபத்து, நம்முடைய எதிர்காலத்திற்கே ஆபத்து. நீங்க அரசியல் பேசுங்க, திமுக விமர்சிங்க, பாஜக விமர்சிங்க, மாற்று கருத்து வைங்க, தப்பு இல்ல. முதலில் அந்த தலைமுறையை அரசியல் மயப்படுத்துங்கள் என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். இரண்டாம் சுற்றில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.